அகிலத்திற்கே சாட்சியாக நிற்கும் மாதவனே, என் தேவனே, என் நிலையை பார்த்தாயா? நானும் ஒரு சத்திரியனா? நானும் ஒரு மனிதனா? நன்றி மறந்த நயவஞ்சகனாயிற்றே. இந்த உலகத்தில் நான் உயிரோடு வாழத்தான் வேண்டுமா? நிச்சயம் வாழக்கூடாது. இதில் உனக்கு என்ன சந்தேகம் கர்ணா? யாரது? யாரது பேசியது? யார்? திரௌபதி, நீயா? நீ எதற்காக இங்கு வந்தாய்? மாவீரன் கர்ணன் வீரத்தை மெச்சு போக வந்தேன். திரௌபதி, எதற்காக குரலை உயர்த்துகிறாய்? பெண்களிடம்தான் உன் வீரம் பலிக்குமோ? உனக்கு வெட்கமாக இல்லை? திரௌபதி, யாரிடம் பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள். யுத்தம் செய்ய அஞ்சி பேடியை போல் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்கும் ஒரு கோழையிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வேண்டாம், நாவடக்கத்தோடு பேசு. ஏன்? என் பேச்சில் உள்ள உண்மை உன்னை சுடுகிறதோ? கர்ணா, பால் குடிக்கும் குழந்தை கூட அங்கே குருச்சேத்திர யுத்த களத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ நண்பனை நயந்து வாழ்ந்து அவன் மனதிலே விஷத்தை விதைத்து அவனை யுத்த களத்திற்கு அனுப்பிவிட்டு இங்கே நீ ஏகாந்தமாய் பொழுதை கழிக்கிறாய். உன்னை போல் ஒரு நயவஞ்சகனை, கோழையை நான் இதுவரை கண்டதில்லை. ஐயோ, என்னை கொல்லாமல் கொல்கிறாளே. இன்னும் கூறுகிறேன், கேட்டுக்கொள். நீ ஒரு கோழை, பீடியிலும் இழிந்தவன், சூதபுத்திரன். அதனால்தான் உன்னை அன்று நான் மணக்க முடியாது என்று சுயம்பரத்தில் மறுத்தேன். அன்று நீ கோபம் கொண்டாய், ஆனால் இன்று அதுதானே உண்மை. இன்று உலகத்தில் உள்ள அத்தனை சத்திரியனும் குருச்சேத்திர யுத்த களத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ யுத்த களம் புக அருகதையற்று இருக்கிறாய். என் கணிப்பு இப்போது சரியாகிவிட்டது. நீ சூதபுத்திரன் என்பது இப்போது உறுதியாகிவிட்டது. நான் சூதபுத்திரனா? உன்னை வேற எப்படி கூற? இந்த குருச்சேத்திர யுத்தத்தில் பங்கெடுக்காத யாரும் சூதபுத்திரனை. உண்மையில் நீ ஒரு சத்திரியனாக இருந்திருந்தால் இந்நேரம் நீ யுத்த களத்தில் இருந்திருப்பாய். இல்லை என்பதால் தானே இப்படி பூனையை போல் பதுங்கி வாழ்ந்திருக்கிறாய். திரௌபதி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எங்கிருந்து சென்று விடு. உன் கோபமும் வீரமும் பெண்களிடத்தில் மட்டும்தான் போலிருக்கிறது. உண்மையிலேயே நீ ஆண் மகனாக இருந்தால் என் கணவன் அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய குருச்சேத்திரத்திற்கு வா. நீ எங்கே வரப்போகிறாய்? நீதான் பேடி ஆயிற்றே, அதிலும் சூதபுத்திரன் ஆயிற்றே. வேண்டாம், அகங்காரம் பேசாதே. நான் யுத்தகளம் புகுந்தால் உன் கணவன் அர்ஜுனன் மண்ணில் மடிந்து போவான். வெட்டி ஜம்பம் பேசுவதில் நீ வல்லவன் என்பது எனக்கு தெரியும். என் கணவனை நீ கொல்வதாக நீ பூண்ட சபதம் போய். ராஜபோகத்தை அனுபவிக்க நீ ஆடிய நாடகம் அது. உன்னை உன் நண்பன் துரியோதனன் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். திரௌபதி, கர்ணா, உண்மையில் உனக்கு என் கணவன் அர்ஜுனனை கண்டால் அச்சம். அதனால்தான் வேண்டுமென்றே பிதாமகரிடம் வாதம் செய்து யுத்தக்களம் வர மறுத்தாய். நீ சூதபுத்திரன் என்பது இப்போது உறுதியாகிவிட்டது. நீ யுத்தக்களம் வரப்போவதில்லை. இப்படியே இருந்து உன் இல்லத்து பெண்களுக்கு சமையல் செய்து கொடு. அதோடு குழந்தைகளை அலங்கரித்து விளையாடு. உனக்கு விருப்பமான வேலைகளை செய்து உன் பொழுதை இன்பமாக கழி. நான் வருகிறேன்.
அரசே, 8ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. கௌரவ சேனை ஊர்மி வியூகம் எடுத்து கடல் போல் பறந்து விரிந்து கிடக்கிறது. சஞ்சயா, பாண்டவ சேனை என்ன வியூகம் அமைத்துள்ளார்கள்? கொம்பு வடிவத்தை உடைய ஸ்ரிங் கடக வியூகத்தை அமைத்திருக்கிறார் பாண்டவ சேனையின் தளபதி திருஷ்டத்யும்னன். அதோ அதோ கௌரவ சேனையை துளைத்துக் கொண்டு முன்னேறுகிறான் பீமன். கனல் கக்கும் அனல் பார்வையோடு அவனுடைய கண்கள் இரையெடுக்கும் பசியோடு யாரையோ தேடுகின்றன. ஐயோ, பீமனின் கண்களில் துச்சாதனன் சிக்காமல் இருக்க வேண்டுமே. அரசியாரே, தாங்கள் அஞ்சியது போலவே நடந்துவிட்டதே. பீமனோடு யுத்தம் செய்ய இளவரசர் துச்சாதனன் முன் வருகிறார். யுத்தம் கடுமையாக நடக்கிறது. துச்சாதனன் சோர்வடைகிறார். கடவுளே, தம்பி துர்னிகா, அண்ணா, உடனே துச்சாதனன் இருக்கும் இடத்திற்கு செல். அவன் பீமனிடம் வகையாக சிக்கிக் கொண்டிருக்கிறான். அவனை காப்பாற்று. இதோ செல்கிறேன் அண்ணா. இதை கண்ட இளவரசர் துரியோதனன் தன் தம்பிகளுக்கு உத்தரவிடுகிறார். அரசே, நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது அரசே. சஞ்சயா, என்ன கூறுகிறாய்? அங்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது என்று சொல். கூறு சஞ்சயா. அரசே, தங்களது புத்திரர்களில் ஒருவரை பீமன் கொன்று விட்டான் அரசே. என் புத்திரர்கள். ஐயோ, என் செல்வமே, நான் என்ன செய்வேன் அரசே? அரசே. சஞ்சயா, 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 அங்கு என்ன நடக்கிறது? இதோ இதோ தங்களின் இன்னும் 2 புத்திரர்களை கொன்று விட்டான் பீமன். அரசே, என் புதல்வர்கள். சஞ்சயா, அங்கு என்னதான் நடக்கிறது? என் புத்திரர்களை காக்காமல் கௌரவ சேனை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது? அரசே, மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். பீமசேனன் இன்று ஒரு முடிவோடு தான் யுத்த களம் புகுந்திருப்பதாக தோன்றுகிறது. கணக்கிட முடியாதபடி தங்களின் புத்திரர்களை தேடி தேடிக் கொள்கிறான் பீமன். ஐயோ, என் செல்வங்களே! அரசே, கூறுவதற்கே நான் அஞ்சுகிறது, நெஞ்சு நடுங்குகிறது. காலை பொழுதிற்குள் தேடி தேடி தங்களின் புதல்வர்களில் 8 பேரை கொன்று குவித்து விட்டான் பீமன். கண்மணிகளே, கண்ணாரி, கண்ணாரி.
ஐயோ, என்ன சொல்ல, அவனை ஒரே அடியில் அடித்து கொன்று விட்டான் பீமன். புத்திர சோகத்தை தூய்க்க பிறந்தவர்கள் நாம் அரசே. ஐயோ, என் புத்திரர்களை காக்க யாருமே முன்வரவில்லையா? கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் இன்னும் 8 பேரை கொன்று மலை போல குவித்து விட்டான் பீமன். ஐயோ, 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 என் செல்வங்களே, நான் என்ன செய்வேன்? யுத்தம் நிறைவுக்கு வந்ததால் தங்களின் புத்திரர்களில் மற்றவர்கள் பீமனிடம் இருந்து உயிர் தப்பினார்கள் என்றே தோன்றுகிறது. 8ஆம் நாள் யுத்தத்தில் பீமனே கோலோச்சி தன் வீரத்தை வெளிப்படுத்தி கௌரவ சேனையையே நடுநடுக்க வைத்து விட்டான் பீமன். என் செல்வங்களே, இன்று மட்டும் தங்களின் புத்திரர்கள் 16 பேரை கொன்று குவித்து விட்டான் பீமன். கதறி கதறி அரசே, என் புதல்வர்கள். அரசே, அக்கா, 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 அக்கா. என்ன சொல்லபா? என்ன விஷயம்? ஏன் இப்படி பதற்றத்தோடு வருகிறாய்? யுத்த களத்திலிருந்து ஏதோ முக்கிய செய்தியோடு வீரன் வந்திருக்கிறான். அரசியாருக்கு வணக்கம். யுத்த களத்திலிருந்து வெற்றி செய்தியோடு வந்திருக்கிறேன். கொண்டு வந்த செய்தியை கூறு. தங்களது புத்திரன் பீமசேனன் இன்றைய யுத்த களத்தில் கௌரவர்கள் 16 பேரை பீமசேனன் கொன்று குவித்து விட்டார். நீ போகலாம். உத்தரவு அரசியாரே. நான் இதை என்னவென்று சொல்வேன்? இதை என் பிள்ளைகளின் சார்பாக வெற்றி என்று சொல்வதா, என் உறவின் சார்பாக தோல்வி என்று சொல்வதா? அக்கா காந்தாரி இந்த சோகத்தை எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? ஏற்கனவே 8 பிள்ளைகளை பறிகொடுத்த துயரம் அவர்களை வாட்டிக் கொண்டிருக்கும் இந்நிலையில் இந்த செய்தி அவரை பித்த நிலைக்கு ஆளாக்கி இருக்குமே. இன்னும் என்னென்ன கொடுமைகளை காண நேருமோ. இனிமேலும் அக்காவை காணாமல் இருப்பது முறையல்ல. இத்தனை நிகழ்வுகள் நடந்த பொழுதும்
நான் அத்தினாபுரத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவள் என் அக்கா காந்தாரி. சுலபா, உடனே புறப்படு. அக்கா காந்தாரியை நான் இப்பொழுதே காண வேண்டும். இந்த நிலையில் அக்கா காந்தாரி தங்களை சந்திப்பதை விரும்புவார்களா அக்கா? என் அக்கா என்னை நிந்தித்தாலும் எனக்கு கவலை இல்லை. அக்காவிற்கு நான் இந்நிலையில் அருகில் இருந்து ஆறுதல் கூற வேண்டும். அது என் கடமை. சுலபா, வா. கிருஷ்ணா, நீ இட்ட கட்டளையை இனிதே செய்து முடித்தேன். என் கரங்களாலேயே கௌரவர்கள் 16 பேரை அடித்தே கொன்றுவிட்டேன். பீமா, உன் வீரத்தையும் கௌரவர்களின் மரண ஓலத்தையும் நானே நேரில் கண்டேன். தர்மா, ஏன் சோர்வாக இருக்கிறாய்? இந்த வெற்றியில் உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? கிருஷ்ணா, இறந்தவர்கள் என் சகோதரர்கள் அல்லவா? தர்மா, வேடிக்கையாக இருக்கிறது உன் பேச்சு. உனக்கு ராஜ்யமும் வேண்டும், உனது பங்காளிகளுக்கு யாதொரு தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது. ஆனாலும் உனக்கு பேராசைதான். திரௌபதி, நான் உனக்கு இட்ட பணி என்னவாயிற்று? அற்புதமாக நிறைவேற்றினேன். இன்று காலை நான் கர்ணனை சந்தித்தேன். அவன் உடல் கூசும் அளவிற்கு அவனை அவமதித்து நிந்தித்தேன். கர்ணன் தற்கொலை செய்து கொண்டாலும் வியப்பில்லை. அவமானத்தில் கூனி குறுகி என் முன்னே நின்றான் அங்கு தேசத்து மன்னன் கர்ணன். சபாஷ்! எப்போது இப்படி ஒரு வாய்ப்பு கிட்டும் என்று காத்து கிடந்தாய் போலிருக்கிறது. கிருஷ்ணா, இதில் தவறேதும் இல்லையே. என் சபதம் நிறைவேறுவதில் எனக்கென்ன மாற்று கருத்து இருக்க போகிறது? கிருஷ்ணா, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை சொல். நாம் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்துவிட்டோம். நாம் செய்த காரியம் நாம் இனி செய்ய வேண்டிய காரியத்தை மேலும் சிறப்பாக செய்யும். அக்கா, குந்தி, 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 என் நிலைமையை கண்டாயா? நான் பெற்ற 100 புத்திரர்களும் நிதம் நிதம் செத்து மடியும் அவலத்தை கேட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தாயா? அக்கா, என்னை மன்னித்து விடுங்கள். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். தங்களின் புத்திர சோகத்திற்கு என் புத்திரனே காரணமானானே. நான் இருதலை கொள்ளியாக நிற்கதியில் நிற்கிறேனே. அழாதே குந்தி, அழாதே. இந்த குற்ற உணர்வு உனக்கு தேவையற்றது. முன்னமே இவை யாவும் நடக்கும் என்பது நாம் அறிந்ததுதானே. அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். யாரும் இங்கு அழாதீர்கள். அக்கா, தினம் தினம் நான் தங்களை காண துடிப்பேன். ஆனால் குற்ற உணர்வு என்னை தடுக்கும்.
இன்று என்னை கட்டுப்படுத்த இயலாமல் தங்களை காண ஓடோடி வந்தேன். என்ன செய்ய குந்தி? நாங்கள் விதைத்த பாவத்தின் சம்பளத்தை அறுவடை செய்யத்தானே வேண்டும். பிறவி பயனை நாங்கள் ஏற்றுத்தானே ஆக வேண்டும். அக்கா, அப்படி கூற வேண்டாம். உண்மை அதுதானே குந்தி. அன்று நிறைந்த அவையில் ஒரு பெண்ணிற்கு அநீதி நிகழ்ந்தது. அன்றே இந்த அத்தினாபுரம் பற்றி எரிந்திருக்க வேண்டும். இல்லாமல் போனதால் இப்பெரும் தீவினையை நாங்கள் எதிர்கொள்கிறோம். என் கணவர் அன்றே பேசியிருந்தால் இந்த நிகழ்வே நடந்திருக்காதே. பிள்ளை பாசம் அவரை மறைத்து விட்டது. அக்கா, இந்த யுத்தத்தை நிறுத்த வழியே இல்லையா? அரசே, இப்போதாவது இந்த யுத்தத்தை நிறுத்த உத்தரவிடுங்கள். இனிமேல் என்னென்ன நடக்குமோ அதையெல்லாம் கண்டு சகிக்கும் மனதிடம் எனக்கு இல்லை. வேண்டாம், எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம். துரியோதனனே ஆளட்டும். யுத்தத்தை நிறுத்த உத்தரவிடுங்கள். குந்தி, உன் நல்ல மனம் எனக்கு புரிகிறது. வினை வினைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையைத்தான் அறுப்பான். இதுதானே யதார்த்தம். நிலைமை நம் கைகளை மீறி போய்விட்டது. போர்க்களத்தில் நம் புத்திரர்கள் அடித்துக் கொண்டு மடிகிறார்கள். பெற்றவர்களாகிய நாம் கூடி நின்று அழுகிறோம். இது நம் கர்மம். அதை நான் ஏற்கத்தானே வேண்டும். அதேபோல் நம் கர்மாவை நாம் வாழ்ந்து தீர்க்கத்தான் வேண்டும். அதற்கு எந்த பரிகாரமும் கிடையாது. ஐயோ, என் தாய்க்கும் தந்தைக்கும் இந்த பேரிழப்பை என்னவென்று சொல்லி சமாதானப்படுத்துவேன்? அவர்கள் முகத்தில் எப்படி விழிப்பேன்? தாத்தா, நன்றாக பாருங்கள், நன்றாக ரசித்து பாருங்கள். என் சகோதரர்கள் மரித்து கிடக்கும் அழகை கண்டு ரசியுங்கள். இதைத்தானே தாங்கள் எதிர்பார்த்தீர்கள்? கௌரவ
கௌரவர்கள் வாழ வேண்டும், பாண்டவர்கள் வாழ வேண்டும். இதுதானே தங்களின் விருப்பம்? கூறுங்கள் தாத்தா, இதுதானே தங்களின் விருப்பம்? துரியோதனா, என்னை சந்தேகிக்கிறாயா? சந்தேகிக்கவில்லை, உண்மையை கூறுகிறேன். தாங்கள் அத்தினாபுரத்தின் காவலராக இருக்கலாம், கௌரவ சேனையின் தளபதியாக இருக்கலாம், கௌரவர்கள் சார்பாக யுத்தம் செய்பவராக இருக்கலாம். ஆனால் இதை இந்த ஊரும் உலகமும் நம்பலாம். ஆனால் நான் நம்ப மாட்டேன். தாத்தா, இந்த ஊரும் உலகமும் நம்ப முடியாத விஷயத்தை நான் ஒன்று கூறட்டுமா? தாங்கள் விரும்புவது பாண்டவர்களின் வெற்றியை மட்டும்தான். அப்படி நான் பாண்டவர்களின் வெற்றியை விரும்பி இருந்தால் என்றோ பாண்டவர்களின் பக்கம் சென்றிருக்கலாமே. நீங்கள் உங்கள் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியம் உங்களை கட்டி போட்டிருக்கிறது. அதனால் தான் உடல் கௌரவரிடத்திலும் உயிர் பாண்டவரிடத்திலும் நிலை பெற்றிருக்கிறது. துரியோதனா, உன் சந்தேகம் உன்னையே அழித்துவிடும். உடனிருந்தே குடிபறிக்கும் உங்களை விடவா தாத்தா? நண்பா, நண்பா, பார்த்தாயா என் நிலையை? நாளுக்கு நாள் என் சொந்தங்களையும் பந்தங்களையும் இழந்து கொண்டே போகிறேன். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கினார் போல் இந்த குல பெரியவர்களை நம்பி மோசம் போனேன் நண்பா, மோசம் போனேன். துரியோதனா, உன் தம்பிகளை யுத்த காலத்தில் கொன்று விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். நம்பவில்லை. ஐயோ, என்ன கொடுமை இது! உன் தம்பிகளை கொல்லும் வரை நமது சேனை என்ன செய்து கொண்டிருந்தது? நம் கௌரவ சேனையில் உன் தம்பிகளை காக்க ஒருவருக்கு கூட அருகதை இல்லையா? யார் அது தலை கவிழ்ந்து நிற்பது? கங்கையின் மைந்தன் பீஷ்மாச்சாரியாரா? தாங்கள் பரசுராமருக்கு நிகராக யுத்தம் செய்தவராயிற்றே. தாங்கள் இருக்கும் போதா பீமன் இவன் தம்பிகளை கொன்றான்? அந்த பீமன் தம்பிகளை கொல்லும் போது தாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பிதாமகரே, தாங்கள் வாளை எடுத்தால் அந்த காலனும் முருகனும் கலங்கி போவான். அப்படிப்பட்ட தாங்கள் சேனாதிபதியாக இருக்கையில் துரியோதனன் தம்பிகளுக்கு எப்படி மரணம் நிகழும்? தாங்கள் யுத்த காலத்தில் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் தானே நான் யுத்தத்திலிருந்து விலகி இருக்கிறேன். நண்பா, இனி இது போன்ற பெரியவரை நம்பி எந்த பலனும் இல்லை. நான் மட்டும் யுத்த காலத்தில் இருந்திருந்தால் நடந்திருப்பதே வேறு. துரியோதனன் தம்பிகளை கொன்ற அந்த பீமனை என் கரங்களால் நானே கொன்றிருப்பேன். இப்போதும் அவனை கொல்ல வேண்டும், பழி தீர்க்க வேண்டும் என்று எனது கரங்கள் துடிக்கின்றன. ஆனால் என்ன செய்வது? எனது கரங்கள் கட்டப்பட்டு விட்டன. நண்பா, மலை போல் உன் நண்பன் நான் இருக்கிறேன். இருந்து என்ன பயன்? குப்பை மேடாக கூனி குறுகி அல்லவா இருக்கிறேன். கையால் ஆகாதவன், நன்றி கெட்டவன், பேடி என்று இந்த ஊரும் உலகம் என்னை கூறி தூற்றிக் கொண்டிருக்கிறது. இது போதாதென்று பாண்டவர்களின் பத்தினி என்னை தேடி வந்து யுத்த களத்திற்கு போக முடியாதவன் நீ எல்லாம் ஒரு சத்திரியனா என்று என்னை கேவலமாக பேசிவிட்டு செல்கிறார். என்ன செய்வது? என்னால் உனக்கு உதவ முடியவில்லையே, முடியவில்லையே. உனக்கு உதவ முடியாத நான் உயிரோடு இருந்து என்ன பயன்? நண்பா, வா, உன் கையால் என்னை கொன்று தீர்த்து விடு, கொன்று விடு, கொன்று விடு.
தாத்தா, நான் ஒரு முடிவிற்கு வந்து விட்டேன். என்ன முடிவு துரியோதனா? நாளை முதல் கர்ணன் அர்த்தரதனாக யுத்தகாலம் புகுவான். அது நான் உயிரோடு இருக்கும் வரை நடக்காது. என்ன தாத்தா நியாயம் இது? தங்கள் பாண்டவர்களையும் கொல்ல மாட்டீர்கள், கௌரவர்களையும் காக்க மாட்டீர்கள். உங்கள் செயலின் பொருள் தான் என்ன? யுத்த களத்தில் நடப்பவற்றுக்கெல்லாம் பொருள் தேடிக் கொண்டிருக்க முடியாது. சரி, நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். என்ன சத்தியம்? இக்கணம் முதல் கௌரவர்கள் எவருக்கும் பாண்டவர்களால் மரணம் ஏற்படக்கூடாது. சத்தியம் செய்து தாருங்கள். அது எப்படி சாத்தியமாகும்? பாண்டவர்கள் தான் உங்களை யுத்தகலத்தில் கொல்வதாக சபதம் பூண்டிருக்கிறார்களே. தங்களின் பேச்சு தங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா பிதாமகரே? தாங்கள் கௌரவ சேனையின் தளபதி. ஆனால் தாங்கள் கவலைப்படுவதோ நம்முடைய சத்துருக்களான பாண்டவர்களின் சபதம் குறித்து. நல்ல வேடிக்கை இது. தாத்தா, இப்போதுதான் உங்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டாய் துரியோதனா? தாங்கள் பாண்டவர்களின் கைக்கூலி. என் உடனிருந்தே பாண்டவர்களின் வெற்றிக்காக போராடும் என் விரோதி. என் உடனிருந்தே எனக்கு குடிபறிக்கும் நம்பிக்கை துரோகி. உங்களை நம்பியே நானும் எனது தந்தையும் மோசம் போனோம். என்றாவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்காக பரிந்து பேசியதுண்டா? அல்லது பாண்டவர்களை கடித்துதான் பேசியதுண்டா? துரியோதனா! தாத்தா, தாங்கள் அத்தினாபுரத்தின் காவலர் என்று கூறுவது பொய். அத்தினாபுரத்திற்கு கட்டுப்பட்டவர் என்று கூறுவதும் பொய். அத்தினாபுரத்தை காப்பேன் என்று தனது தந்தைக்கு சத்தியம் செய்து கொடுத்ததும் பொய். அத்தினாபுரத்தின் நலனுக்காக தன் திருமண வாழ்வை துறந்தவர் என்பதும் பொய். துரியோதனா! இந்த அத்தினாபுரத்தை சத்துருக்களுக்கு தாரை வார்க்க துடித்துக் கொண்டிருக்கும் ராஜ துரோகி துரியோதனா! என் சுகதுக்கத்தையும் வாழ்வையும் ராஜ்ய உரிமையும் இந்த அத்தினாபுரத்திற்காக தாரை வார்த்த என்னை பார்த்தா ராஜ துரோகி என்கிறாய். அத்தினாபுரத்தின் அழிவை பற்றி சிந்திக்கும் தங்களை வேறு எப்படி கூறுவது? நீங்கள் என் மீது சுமத்திய கலங்கத்தை துடைத்தெறிய நான் என்ன செய்ய வேண்டும் துரியோதனா? சொல் துரியோதனா. அது தங்களால் முடியாது தாத்தா. என்னால் முடியும் துரியோதனா. என்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. சொல். முடியும், ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். நீ என் மீது சுமத்திய பழியை துடைத்தெறிவதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறேன். சொல் துரியோதனா, சொல். நீங்கள் பாண்டவர்களை கொல்ல வேண்டும். துரியோதனா, பிதாமகர் பீஷ்மர் தாத்தாவாக பாண்டவர்களை கொல்ல முடியாது. ஏனென்றால் பாண்டவர்களும் உன்னை போல் அவருக்கு பேரன்கள். ஆனால் கௌரவ சேனையின் சேனாதிபதியாக அவர்களை கொல்ல முடியும். அதற்கு அவர் மனம் வைக்க வேண்டும், இல்லையா கர்ணா? ஆம், ஆனால் அவர் மனம் வைக்க மாட்டார். துரியோதனா, இப்போதாவது பீஷ்மர் பாண்டவர்களின் நலன் விரும்பி என்பதை புரிந்து கொண்டாயே, எனக்கு அது போதும். நண்பா, உனக்கு நான் இருக்கிறேன். உனக்காக என் தன்மானத்தை விட்டுக் கொடுக்கிறேன். இதோ இந்த பீஷ்மாச்சாரியார் கூறியதைப் போல அர்த்தரதனாக கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரிய நான் தயாராக இருக்கிறேன். நம் கௌரவ சேனையை நான் காப்பேன். இனியும் இந்த பெரியவரை நம்பி மோசம் போகாதே. துரியோதனா, இதோ இக்கணம் பீஷ்மன் என் தாய் கங்காதேவியின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். நாளைய யுத்தத்தில் பாண்டவர்களை நான் கொல்கிறேன்.
பலே, சபதம் என்றால் இதுவல்லவோ சபதம்? அதற்கு முன் நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. கட்டளையிடுங்கள் தாத்தா, இப்போதே செய்கிறேன். இந்த சூதபுத்திரன் கர்ணனை உடனே இங்கிருந்து வெளியேற்று. துரியோதனா, பாண்டவர்கள் சாதாரண மானிடர்கள் அல்ல. அவர்கள் தேவர்களின் புத்திரர்கள். நீ நினைப்பது போல் அவர்களை சாதாரண அம்புகளால் கொல்ல முடியாது. ஆகவே நான் என் வாழ்நாளெல்லாம் கட்டிக்காத்த பிரம்மச்சரியத்தின் சக்தியை இந்த அம்புகளில் பிரயோகித்து உள்ளேன். நாளை நடக்கும் யுத்தத்தில் பாண்டவர்களின் உயிரை இந்த அம்புகள் பறிக்கும். துரியோதனா, இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சிதானே? தாத்தா, தாங்கள் அத்தினாபுரத்தின் காவலர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். பாம்பின் இரட்டை நாக்கடா உனக்கு.